ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் வந்துட்டு அதாவது தம்பி ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டை இன்னும் நிப்பாட்டில் போல். இவர் ஓடுறதும் அவர் துரத்துறதும் இதே வேலையாக இருக்காங்க. அதாவது நம்ம காயத்ரியோட முன்னாள் காதலன் அவர் தாங்க சொல்கிறேன். இவர் வந்து செலியான்னு சொல்லிக்கிட்டு இவங்க தேட, அதாவது செலியன் வந்து மித்தவங்கள தேடுறாங்களாமா. என்னை யார் கடத்தினதுன்னு சொல்லிட்டு நல்லா வருவப்பா நீ கடத்தனவன கையோட பிடிக்கிற, அவனை அடித்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதுல உன்னால் முடியல, இல்லைன்னா கொண்டு போயாவது எப்படியாவது நம்ம அன்னபூர்ணி அம்மாட்ட விட்டுருந்தா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு கடத்துறதும், அதாவது கடத்துறவங்கள பிடிக்கிறதும், இவங்க ஓடுறதும், இவங்க துரத்துறதும் இதே வேலையா இருக்கேப்பா, நல்லா வருவா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே எந்த கொடுத்து நடந்தாலும் காயத்ரி ஒரு பக்கம் துணி மடிச்சுக்கிட்டு இருக்கா. எதுவுமே தெரியாத மாதிரி எசைக்கு பின்னாடி வந்து நின்று பூ வைக்கிறாராமாடே. பூ வைக்கிறவரையும் காமிச்சு விட்டு இப்போ என்ன வாங்குற, எனக்கு ஒன்று பிடிக்கல, அதை நீ சொல்லக்கூடாது, அது வாயிலா போச்சு, அதை ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிச்சு. நான் வந்து தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணிட்டப்பா, நான் தப்புதான்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி மூஞ்சிர போடுறதை விட்டுட்டு, அதை விட்டுட்டு தாலி தமிழ்நாட்டு பெண்களின் வேலி அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் அடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இப்போல்லாம் நீ நின்றுட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் ஏமாத்துவான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் நடந்தாலுமே நம்ம சிந்து அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே. டாக்டரே எனக்கு கால் சுளிக்கிச்சு, என்னை தூக்கிக்கிட்டு நடன்னு சொல்லது கொஞ்சம் தூரம் தூக்கிக்கிட்டு நடந்தார். அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு கேப்பில் ஒரு சாங்கை போட்டு விட்டானுங்க. டேய், பேத்த எடுத்தாலும் பேத்தா சாங் குறையக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான்டா நீங்கள் சாங் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பேர் என்ன அமுக்கணியாக உட்காந்துருக்காங்க.